கிராட்டிடியூட் பற்றி அவங்க எல்லாருக்கும் தெரியும். எனக்கு பிடிச்ச ப்ராக்டிஸ். ஸோ இன்றைக்கி நான் கிராட்டிடியூட் பற்றி பேச போகிறேன். உங்களையும் ப்ராக்டிஸ் பண்ண சொல்ல போகிறேன். தயவு செய்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ நம்ம பிரெயின் எப்படி வயராக இருக்கும் அப்படின்னா, ஒரு சர்வைவலுக்காக, அதாவது எங்கேயாவது ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் என்ன ஆறுது, நான் எப்படி சேஃபாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாத்துலேயுமே கரெக்டாக இருக்கா தப்பாக இருக்கா, கரெக்டாக இருக்கா தப்பாக இருக்கான்னு ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கும் பிரெயின். ஸோ இந்த அவேர்னஸ் நமக்கு வரும்போது நமக்கு எல்லாமே இருக்கும், நிறைய விஷயங்கள் நம்மக்கிட்ட இருக்கும். ஆனால் நம்மளோட அந்த பிரெயின் வயரிங் எப்படின்னா, நம்மகிட்ட இதெல்லாம் இல்லை அப்படிங்கிறத பாயிண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் கான்ஷியஸாக நம்ம பிரெயினை நம்ம ரீவயர் பண்ண முடியும், கரெக்டா? ஸோ கான்ஷியஸாக ரீவயர் பண்ணுறதுக்கு கிராட்டிடியூட் ஒரு சூப்பரான ப்ராக்டிஸ். ஸோ அது எப்படின்னா, நம்மக்கிட்ட என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே வருது. அது சொல்லிக்கிட்டே வரும்போது நம்ம அந்த மோஸ்ட்லி அந்த ஒரு ஃபியர், ஒரு ஸ்ட்ரெஸ் ரெஸ்பான்சஸில் இருக்கோம் அப்படின்னா மெல்ல 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 நம்ம அதுலேருந்து ரிலீஸ் ஆகி வெளியே வரலாம். ஆனால் அது ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம இவ்வளோ வருஷம் நம்ம என்ன ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோமோ அதுதான் நம்ம இப்போவும் பண்ணிக்கிட்டே இருப்போம். அது ஆட்டோ பைலட்டில் ஓடிக்கிட்டே இருக்குது சப்கான்ஷியஸில். ஸோ கான்ஷியஸாக நம்ம ரீவயர் பண்ணணும்னா டெய்லி ஏதாவது ஒரு ஹேபிட்ஸ் கொண்டு வரணும். அதுக்கு கிராட்டிடியூட் பெஸ்ட் ப்ராக்டிஸ். ஸோ நான் ஒரு புக்கு சஜஷனும் சொல்கிறேன், நீங்கள் அந்த புக் வாங்கிக்கோங்க, டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, பை.